2026 தேர்தலில் யாரை ஆதரிக்க போறீங்க? ஆளுங்கட்சியான திமுகவா, எதிர்க்கட்சியான அதிமுகவா, புதிய வரவான தமிழக வெற்றி கழகத்தையா, தனித்துவ சிந்தனை கொண்ட நாம் தமிழர் கட்சியா? 2026 எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. வழக்கமா 2 கட்சிக்குள்ள நடக்கிற போட்டி, அதாவது டிஎம்கேவா ஏடிஎம்கேவாங்கிற போட்டி, இந்த முறை 4 முனை போட்டி. அதுல 3 முனை போட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம மக்கள்ல யார் ஜெயிச்சா நமக்கு என்னன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க, மாற்றம் வேணும்னு துடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா நிஜமான ஜனநாயகம் உங்களோட கைவரில் தான் இருக்கு. இன்னைக்கு வீடியோவில் திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சி, இந்த 4 முனை போட்டியில் நீங்க ஒரு கட்சியையோ ஒரு வேட்பாளரையோ எப்படி தேர்ந்தெடுக்கணும், அது ஏன்னு தெளிவா ரொம்ப யதார்த்தமா பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு கட்சி முக்கியமா இல்ல வேட்பாளர் முக்கியமான்னு. நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய குழப்பமே இதுதான். நான் எனக்கு பிடிச்ச கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஒரு குரூப், நல்ல மனுஷனுக்கு தான் என்னோட ஓட்டுன்னு இன்னொரு குரூப். ஒரு ஜனநாயக நாட்டில் ரெண்டுமே முக்கியம். ஆனால் அதை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? முதல்ல கட்சி வேட்பாளர்னு 2 பேரையும் தனித்தனியாக பிரித்து பாருங்கள். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கட்சிங்கிறது ஒரு நிறுவனத்தோட பிராண்டு மாதிரி, வேட்பாளர் அப்படிங்கிறது அந்த பொருளை விற்கக்கூடிய ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி. பிராண்ட் நல்லா இருந்து அந்த சேல்ஸ்மேன் மோசமாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த சர்வீஸ் மோசமாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு பிரபலமான நிறுவனத்தில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த கட்சி. ஆனால் அதை விற்கிற கடைக்காரர், அவர் தான் அந்த வேட்பாளர். உங்களுக்கு வாரண்டி கொடுக்க அவர் மறுக்கிறாரு, இல்லை ஒரு பழுதான ஃபோனை உங்கள்கிட்ட விற்கிறாரு அப்படின்னா அந்த நிறுவனத்தோட பெயர் நல்லா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி தான் கட்சி தலைவர் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் உங்கள் ஊர் எம்எல்ஏ மோசமானவராக இருந்தால் உங்கள் தொகுதி உருப்பட வாய்ப்பே இல்லை. அவரை செலக்ட் பண்ணிட்டு தேர்தலுக்கு அப்புறமா எங்கள் தொகுதியில் இது நடக்கலை அது நடக்கலைன்னு புலம்பிட்டு இருப்பீங்க. நம்ம 2ஆவதாக பார்க்க வேண்டியது, உங்கள் தொகுதி வேட்பாளரோட எஜுகேஷன் அண்ட் பேக்ரவுண்ட், அதாவது கல்வி மற்றும் அவரோட பின்னணி என்னன்னு செக் பண்ணுங்க. சட்டமன்றங்கிறது நாங்களும் போனோம், உக்காந்தோம், கைத்தட்டணும், கிளம்பி வந்தோன்னு இருக்கிற இடம் இல்லை. அங்கே போய் உங்களோட தொகுதி பிரச்சனைகளை புள்ளி விவரங்களோட பேச தெரிஞ்ச ஒருத்தர் தான் உங்களுக்கு தேவை. உதாரணத்துக்கு, உங்கள் ஊரில் ஒரு பாலம் கட்டணும் அப்படின்னா அதுக்கான தேவையை சட்டசபையில் ஒரு பொறியாளர் இல்லைன்னா ஒரு நிர்வாக திறன் கொண்டவர் பேசினாதான் அதுக்கு ஒரு முக்கியத்துவமே கிடைக்கும். அதுக்கு பதிலாக ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா அவர் அங்கே போய் மேஜையை மட்டும் தட்டிட்டு மட்டும்தான் வருவார். உழைச்சி நல்லா படித்த ஒருத்தருக்கு தான் ஏழைகளோட கல்வி மற்றும் வேலை வாய்ப்போட அருமை தெரியும். 3ஆவதா நம்ம பார்க்க வேண்டியது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், கிரிமினல் வழக்குகள் என்ன அப்படின்னு செக் பண்ணுங்க. உங்க தொகுதி வேட்பாளர் மேல அரசியல் போராட்டத்துக்காக பல வழக்குகள் இருந்தாலும் தப்பு இல்லை. ஆனா கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, பாலியல் குற்றங்கள் அல்லது கொலை கொள்ளை வழக்குகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு, உங்க வீட்டு பத்திரத்தையோ இல்ல விலை உயர்ந்த நகையையோ பாதுகாப்பா வைக்கிறதுக்கு ஒரு ரவுடி கிட்டையோ திருடன் கிட்டையோ கொடுப்பீங்களா? இல்ல. அப்படி இருக்கிறப்ப உங்களோட ஊரோட பொது சொத்துக்களையும் அதிகாரத்தையும் ஒரு கிரிமினல் பின்னணி கொண்டவர்கிட்ட கொடுக்கிறது உங்களோட வீட்டு சாவியை திருடன்ட்ட நீங்களே கொடுக்கறதுக்கு சமம். 4ஆவது, வேட்பாளரோட அசெட்ஸ் அண்ட் வெல்த் growth, அதாவது சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு செக் பண்ணுங்க. ஆளுங்கட்சியில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கடந்த 5 வருஷத்துல அவரோட சொத்து மதிப்பு எப்படி உயர்ந்துச்சு, அவர் என்ன தொழில் பண்ணாரு அப்படிங்கிறத கவனிங்க. உதாரணத்துக்கு, ஒரு வேட்பாளர் 2021 வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப எனக்கு 50 லட்சம் சொத்து இருந்துச்சு அப்படிங்கிறார். 2026 அது 50 கோடியா மாறுதுன்னா அவர் மக்களுக்காக உழைச்சாரா இல்ல தன்னோட கல்லாவை நிரப்பினாரா? சம்பளம் வாங்காம சேவை செய்யறேன்னு சொல்றவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். 5ஆவதா நம்ம பார்க்க வேண்டியது, உங்க தொகுதி வேட்பாளரோட உள்ளூர் செல்வாக்கு என்ன அப்படின்னு பாருங்க. தேர்தலுக்கு ஓட்டு கேட்க மட்டும் வந்துட்டு போற வேட்பாளரை விட உங்க தெருவில் டீ கடையில் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒருத்தருக்கு தான் உங்களோட ஊர் பிரச்சனை, உங்களோட சாக்கடை பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, கல்வி சுகாதார பிரச்சனை என்னன்னு தெரியும். உதாரணத்துக்கு, ஒரு நள்ளிரவுல உங்களோட தொகுதியில் ஒரு பிரச்சனைனா சென்னையில் இருக்கிற கட்சி தலைவருக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? மாட்டீங்கல்ல. உங்களோட ஊர்ல இருக்கிற வேட்பாளர் தான் தேடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, உங்க தொகுதிக்கு ஒரு அவசர தேவைனா நீங்க கூப்பிடுற தூரத்தில் அவர் இருக்கணும். குறிப்பா வெளியூர்ல இருந்து தேர்தலுக்காக மட்டும் இந்த தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிக்கப்படுற நபர்கள் உங்களோட அவசரத்துக்கு உங்க முன் வந்து நிப்பாரா அப்படின்னு யோசிச்சு முடிவெடுங்க. சரி, வேட்பாளரை இப்படி தேர்வு பண்றோம். ஆனா தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சி சரியான கட்சின்னு எப்படி தேர்வு பண்றது? 2026 களத்துல இருக்கிற அந்த 4 கட்சிகளை பார்த்துருவோம். முதல்ல திமுக, ஆளுங்கட்சியோட ஆய்வு.
ஆளுங்கட்சியை மதிப்பிட நடைமுறை பயன், அதாவது யூட்டிலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகை உங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கலாம், பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யலாம், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைச்சிருக்கலாம். ஆனால் அதே சமயம் மின்சார கட்டணம் அல்லது விலைவாசி உங்களோட பட்ஜெட்டை பாதிச்சிருக்குதா? நமக்கு கொடுத்தது அதிகமா இல்லை நம்ம கிட்ட இருந்து கொடுத்ததை விட பிடுங்கினது அதிகமா அப்படின்னு கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டாவது, அதிமுக எதிர்க்கட்சியோட ஆய்வு. ஒரு வலுவான ஜனநாயகங்கிறது மிக சிறந்த எதிர்க்கட்சியில தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு அரசு தவறு செய்யறப்ப அவங்க வீதியில இறங்கி போராடினாங்களா, இல்ல சட்டசபையில உங்களோட குரலா அவங்க இருந்தாங்களா? நாங்க இருந்தப்ப இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா செஞ்சாங்களா? அதெல்லாம் இப்போ நடைமுறையில இருக்கா, இல்ல திட்டங்களாவே வெறும் கணக்கா சொல்றாங்களா? அவங்க ஆட்சியில வெளியிட்ட திட்டங்கள்னால மக்கள் உண்மையாவே பயனடைஞ்சாங்களா? அவங்க ஆட்சிக்கு வந்தப்ப கொடுத்த வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றினாங்களா? இப்போ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, அது சாத்தியமானு அவங்களோட பழைய ரெக்கார்டை செக் பண்ணி இப்போ சொல்றதை கம்பேர் பண்ணுங்க. மூன்றாவதா பார்க்க வேண்டியது தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே, புதிய வரவு கட்சி. புதிய கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறப்ப தொலைநோக்கு பார்வை, அதாவது விஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு புது கம்பெனிக்கு வேலைக்கு சேர்றப்ப அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இவங்களோட கொள்கைகள் வெறும் கைத்தட்டலுக்காகவா இல்ல நிஜமாவே மாற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கறத அந்த தலைவரோட பேச்சை தாண்டி அவங்களோட விஷன், கட்சியோட நிர்வாக திறமை, கட்சியில இருக்கிற வேட்பாளர்களோட பலம், மற்ற கட்சிகளோட நேருக்கு நேர் நிற்கக்கூடிய வலிமை, முக்கியமா அவங்களோட அடிமட்ட தொண்டர்களோட நடத்தை வச்சு முடிவு செய்யணும். ஏன்னா இந்த மாதிரி புதுசா மாற்றத்தை நோக்கின்னு வந்த நிறைய கட்சிகள் இன்னைக்கு இருக்கிற சுவடே இல்லாம போயிருக்காங்க. ஒரு நிரந்தர மாற்றம்னு நாம அவங்க மேல வைக்கிற நம்பிக்கையை விட அவங்க மேல வச்சுக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த முறை இல்லாட்டியும் அடுத்த தேர்தலில் நாம நினைச்சது நடக்கும். நான்காவதா நம்ம பார்க்க போறது நாம் தமிழர் கட்சி. இவங்களோட தனித்துவமான சிந்தனை நம்ம மாநிலத்துக்கு தேவையா? இந்த தனித்துவமான சிந்தனை நம்ம மாநிலத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு உங்க ஊர்ல விவசாயம் அழிகிறது அப்படின்னா அவங்க பேசுற அந்த மண் சார்ந்த அரசியல் உங்களுக்கு ஒரு தீர்வா தெரியுதா இல்லையான்னு யோசிங்க. அவங்களோட திட்டங்கள் யதார்த்தத்துக்கு பொருந்துமா இல்ல மிகையா இருக்குதா அப்படின்னு ஒரு பாம்பரனா உங்களோட அறிவை பயன்படுத்தி சிந்திக்கணும். கடைசியா முக்கியமான ஒரு விஷயம், நீங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவரா இருந்தா உங்க தொகுதியோட கட்சி வேட்பாளர் தப்பானவரா இருந்தா அவருக்கு ஓட்டு போடணும்னு அவசியமே இல்லை. ஒரு நல்ல வேட்பாளர் சுயேட்சையா நின்னாலும் அவரு உங்க தொகுதிக்கு நல்லது செய்வார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, அதுக்கான தகுதியும் திறமையும் அவருக்கு இருக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சா அவருக்கு வாக்களிக்கிறதுல தப்பே இல்லை. சுயேட்சையா இருந்து எந்த கட்சியிலையும் இருந்து ஆதரவு இருக்காது, அப்புறம் எப்படி நம்ம தொகுதி முன்னேறுன்னு நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. அப்படி சுயேட்சையா நின்று தன்னோட தொகுதிக்கு பல முன்னேற்றங்களை கொடுத்தவங்க நிறைய பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. முக்கியமா ஓட்டுக்கு காசு வாங்குறது உங்களோட 5 வருஷ உரிமையை நீங்களே அடகு வச்சுக்கிறதுக்கு சமம். ஸோ யோசிச்சு வாக்களிங்க. உங்களோட ஆதரவு யாருக்கு, ஏன் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மக்களுக்காக, மக்களோட உங்கள் வாய்ஸ் ஆஃப் உள்ளாட்சி.